பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். இயேசுவே நீ எனக்காக சிலுவையை சுமந்து போகிறாய். சிலுவை பாதை முன்னுரை. இன்று குழந்தைகளின் நலன் நோக்கி இயேசுவின் பயணத்தோடு தியானிப்போம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று இயேசு கிறிஸ்து குழந்தைகளை வாஞ்சையோடு அழைக்கின்றார். ஆனால் குழந்தைகள் இன்றைய காலகட்டத்தில் அநேக நிலையில் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பிஞ்சு மனம் மாறாத குழந்தைகள் தங்களின் குழந்தை பருவத்தை இழந்து சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாடுகளை ஏற்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு சேர்ந்து சிலுவை சுமக்கிறார். குழந்தைகளும் இயேசுவும் இணைந்து சுமக்கும் சிலுவை பாதையினை இன்று தியானிப்போம், சிந்திப்போம், வாழ்ந்து காட்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெறுமை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமீன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மாதாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே
இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, உங்களை போய் சிலுவையில் அடைய சொல்லி திருப்பி சொல்லிட்டாலே இந்த பிளாட் ரொம்ப அநியாயமா இருக்கே. நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? ஏசப்பா, உங்களை சிலுவையில் அழிஞ்சு கொண்டு வாங்களே, சாக போறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? சிறு வயதில் தெரிந்தோ தெரியாமலோ குடும்ப வறுமையினாலோ நுகர்வு கலாச்சார மோகத்தினாலோ திரைப்படம் மற்றும் தொலைத்தொடர்பு ஊடகங்களின் தவறான ஈர்ப்புகளாலோ குற்ற செயல்களில் ஈடுபட்டு குற்றவாளிகளாக உருவெடுக்கும் போதும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளில் பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் அப்பாவி சிறுவர்கள் குற்றவாளிகளாக்கப்படும் போதும் இயேசுவே குற்றவாளியாகிறார். சிறார் நீதி சட்டத்தை முறையாக செயல்படுத்தாமல் சிறுவர்கள் சமூக விரோதிகளாக மாறுவதை தவிர்க்க முடியாது. இதை செய்யாமல் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு சமூக விரோதியை அரசே வளர்த்து விடுகிறது. ஆளும் அறிவும் வளர வேண்டிய சிறு வயதில் சீர்திருத்த பள்ளிகளில் இருக்கும் குழந்தைகளின் வழக்குகள் காலந்தாழ்த்தாமல் முடிக்கப்படவும் நீதி நிலைநாட்டப்படவும் அவர்களின் வாழ்வு ஒளி பெறவும் மன்றாடுவோம். ஜெபம். நல்ல இயேசுவே, சிறு வயதிலேயே குற்றவாளி பட்டம் பெற்று சமூகத்தால் புறக்கணிக்கப்படும் சிறுவர்களின் வாழ்வு சிறக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, உங்களை அடைய போற சில்வ மரம் இதுதானா? அந்த கல்வாடி மரம் வரைக்கும் நீங்களே அதை தூக்கிட்டு போகணுமா? எப்படிதான் தூக்கிட்டு போக போறீங்களோ? ஏசப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? குடும்பத்தின் வறுமை நிலை, போதுமான கல்வியின்மை, பெற்றோரின் மது பழக்கம், பெற்றோரை இழந்த நிலை போன்ற காரணிகளால் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டு குடும்பச் சுமையை சுமக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இயேசுவுடன் இணைந்து சிலுவை சுமக்கின்றது. 2000 ஆண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகளால் குறைந்து வரும் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை 9,40,00,000 சரிந்துள்ளது. ஆனால் கொரோனா பாதிப்பால் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை உயரும் என யூனிசெஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குழந்தை தொழிலாளர்களை கண்டால் அவர்களை மீட்டு அவர் தம் எதிர்கால வாழ்வுக்கு வழிகாட்டுவோம். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத உலகம் உருவாக்க முயற்சி எடுப்போம். குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்துவது மிக பெரிய சட்டவிரோத செயல் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபம். நல்ல இயேசுவே, குடும்ப வறுமையினால் குழந்தைகள் கூலி தொழிலாளர்களாக மாறிடும் நிலை மறைய வரம் அருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐயோ ஏசப்பா,
கல்வாரி இப்படி கீழே விழுந்தீங்களே, நல்லா அடிபட்டுச்சு. உங்களை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க, அதை கல் தூண்ல கெட்டி அடிச்சத பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் தெரியுமா. திரும்பியும் உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யறது? கொரோனா பெருந்தொற்றால் இல்லிருப்பு கற்றல் எனும் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ள கல்வியால் இன்றைய குழந்தைகள் மடிக்கணியிலும் அலைபேசியிலும் முடங்கி கிடக்கும் பரிதாப நிலை கண்டு இயேசுவும் இடறி விழுகிறார். நீண்ட நேர இணைய பயன்பாட்டால் கண் குறைபாடுகள், தூக்கமின்மை, படைப்பாற்றல் திறன் குறைவு, பதட்டம், பயம் மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றால் குழந்தைகள் ஆற்றிலிருந்து விழுந்து கிடக்கின்றனர். இணையத்தின் தீய தூண்டுதலால் சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், நேர நிர்வாகம் மற்றும் சமூக அக்கறை போன்றவற்றை இழந்து பாவ அடிமைத்தனங்களில் சிக்குண்டு விழுந்து கிடக்கும் குழந்தைகள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலாலும் பெற்றோர்களின் அரவணைப்பாலும் இணைய மோகத்திலிருந்து மீண்டு எழுந்திட நாம் உதவுவது சமூக கடமையாக இருக்கிறது. ஜெபம். நல்ல இயேசுவே, இணைய வழி கற்றலால் குழந்தைகள் தடம் மாறி சென்றுவிடாமல் காத்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, மாதாவும் உங்க கூட வந்துட்டு இருக்காங்க. பாவம் மாதா, எப்படி அவங்களால தாங்கிக்கிட முடியும்? நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படியே ஓடி வந்து எங்க அம்மா என்னை தூக்குவாங்க தெரியுமா. எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா, உங்களுக்கு? வீட்டில் இருந்தபடியே வேலை என்ற பெயரில் எந்நேரமும் கணினி முன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் எதிர்பாராத ஊரடங்கால் நட்பு வட்டாரங்கள் சுருங்கி வெளிப்புற தேவைகள் நிராகரிக்கப்படுவதால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் குழந்தைகளில் 10 முதல் 20% பேர் மனநல பிரச்சனைகளை அனுபவிக்கின்றனர். நீங்கள் சிறுவர்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறி குழந்தைகளின் கருத்துக்கள் புறக்கணிக்கப்படும்போது குழந்தைகள் தனிமையில் உழல்கின்றனர். அன்று கல்வாரி பாதையில் இயேசுவை சந்தித்து அன்னை மரியாள் திடப்படுத்தியது போல இன்று தனிமை நோயினால் பாதிக்கப்பட்டு யாரிடமும் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாது தவிக்கும் குழந்தைகளை நாம் சந்தித்து திடப்படுத்துவோம். ஜெபம். நல்ல இயேசுவே, குழந்தைகளின் உள்ள குமரல்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களை நல்வழியில் வழி நடத்திட எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, ரொம்ப கலைச்சு போயிட்டீங்களே. இங்க இருக்கிறவங்கள யாருக்காகுது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கா? எல்லாரும்
சுத்தி நின்னு வேடிக்கை தான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரிய ஆளா இருந்தா நேரம் ஓடி வந்து உதவி செஞ்சிட்டேன். இயற்கை பேரிடர் காலங்களில் பெற்றோர், உற்றார் மற்றும் உறவினர் என அனைவரையும் இழந்து அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் இருக்கும் குழந்தைகளும், கொரோனா தொற்றால் தாயின் அன்போ தந்தையின் அரவணைப்போ இழந்து ஒற்றை பெற்றோருடன் வாழும் குழந்தைகளிலும், குடிவெறிக்கு ஆளாகி குடும்பத்தை தவிக்க விட்டு இறந்து போனதால் வாழ்வின் விளிம்பு நிலையில் ஏழை தாய்மார்களின் ஏக்க பெருமூச்சுடன் அவர்களின் அரவணைப்பில் வாழும் குழந்தைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலை கண்டு கொண்டு சீமோனை போல நாமும் அந்த குழந்தைகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை புரிந்து, முடிந்தால் குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களின் வாழ்வு செழிக்கவும் அர்த்தமுள்ளதாக மாறவும் துணை புரிவோம். ஜெபம். நல்ல இயேசுவே, திக்கற்றவர்களாய் தனித்து விடப்பட்ட குழந்தைகளை உமது பிரசன்னத்தால் பாதுகாத்து அவர்களின் எதிர்கால வாழ்வு சிறப்புமிக்கதாக மாறிட வரம் அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி குத்தி முகம் பூரா ரத்தமா ஆயிடுச்சே. உங்க கையால முகத்தை கூட கடக்க முடியாம கையெல்லாம் வேற ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை தொடக்க விடாங்க ஏசப்பா. வெரோனிக்காள் இயேசுவின் முகம் வாடி இருப்பதை கண்டதும் அவரது முகம் துடைத்து ஆறுதல் அளித்தது ஒரு மனிதநேய செயலே. உலகில் வாழக்கூடிய முகம் தெரியாத நபர்கள் நம்மை பார்த்து சிரிப்பது கூட மனித நேயத்தின் வெளிப்பாடே. மனித நேயம் என்றதும் நினைவுக்கு வருவது அன்னை தெரேசா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டும், ஒடுக்கப்பட்டோருக்காக உரிமை குரல் கொடுத்தும் தனது உடன் இருப்பை உணர்த்திய இவரை முன்மாதிரியாக கொண்டு பசித்தோருக்கு உணவும் தாகத்திலிருப்போருக்கு தண்ணீரும் கொடுத்து, குறிப்பாக ஏழை குழந்தைகளின் குறிப்பறிந்து உதவிடும் மனிதநேய பண்புகளை நமது குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்போம். நாமும் வாழ்வின் சிறப்பு நாட்களை அனாதை இல்லங்களில் கொண்டாடி மகிழ்வதும் மனித நேயத்தின் வளர்ச்சியே. ஜெபம். நல்ல இயேசுவே, மனித நேயமிக்க குழந்தைகளை வளர்த்தெடுப்பதும் உயர்வு தாழ்வு இல்லாமல் அனைவர் மீதும் அன்பு செலுத்துவதே உண்மையான மனித பண்பு என்பதை உணர்ந்து சமத்துவ சமுதாயம் மலர்ந்திட வரம் அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, இந்த சில்வ மரத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளவு அடியையும் வாங்கிக்கிட்டு கீழே உழுந்து எந்திரிச்சு உங்களுக்கு அவ்வளவு வேதனை. எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு ஏசப்பா. ஐயோ, பாட்டு வரக்கூடாதா?
இப்படி திரும்பவும் கீழே விழுந்தீங்களே. 500 குழந்தைகளில் ஒருவருக்கு தன்முனைப்பு குறைபாடு, அதாவது ஆட்டிசம் உள்ளது. ஆட்டிசம் உலகில் அதிகம் காணப்படும் வளர்ச்சி குறைபாடுகளில் 3வது இடத்தில் உள்ளது. இந்த நோய்க்கான சரியான காரணங்கள் கண்டறியப்படாமல் இருக்கிறது. இது ஒரு நோயல்ல, குறைபாடு என்பதை முதலில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சாபத்தின் வெளிப்பாடு என்றும், அவர்களின் பெற்றோருக்கு அவர்கள் தண்டனை என்றும், சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்டு இறைவனின் படைப்பை கேலி செய்யும் சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்து தடுமாறி விழுகிறார். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்போதும் குழந்தைகளாவே இருப்பார்கள். நாம் தான் பெரிய மனதுடன் அவர்களுக்கு கரம் கொடுத்து தூக்கிவிட முயல வேண்டும். ஜெபம். நல்ல இயேசுவே, தன்முனைப்பு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளில் உமது வல்லமை வெளிப்பட்டு அவர்கள் விரைவில் சுகம் பெறவும் உமது சாட்சிகளாய் திகழவும் வரம் அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏசப்பா, எங்க கூட பேசலாமா? ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் குழந்தைகளுக்கு மேல் கடத்தப்பட்டு அடிமைகளாக விற்கப்படுகின்றார்கள். இவர்களில் பல பேர் குருடாக்கி, முடமாக்கி, தெருக்களில் பிச்சை எடுக்க பயன்படுத்துகிறார்கள். நெஞ்சை பதற வைக்கும் இந்நிகழ்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்களுக்காகவே இயேசு ஆறுதல் மொழி கூறுகின்றார். போக்குவரத்து நிறுத்தங்களிலும் வீதியோரங்களிலும் சுற்றி திரிந்து பிச்சை எடுக்கும் குழந்தைகளின் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் சோகங்களை, குழந்தை பருவத்தின் ஏக்கங்களை எண்ணி இயேசு குழந்தைகளுக்கு ஆறுதல் கூறுகிறார். நம் ஆறுதலும் தேறுதலும் இயேசுவைப் போல வெளிப்பட வேண்டும். சிந்திப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, பிள்ளைகளை கடத்தும் கொடூர செயல் புரிவோர் கண்டறியப்படவும், அவர்களின் பிடிகளில் சிக்கி தவிக்கும் குழந்தைகள் பாதுகாப்புடன் மீட்கப்படவும், மீண்டுமாக தமது பெற்றோருடன் இணைந்து மகிழ்ந்து வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, சில்வமரம் ரொம்ப கணக்குதா? தலையில முடி வர ரொம்ப கஷ்டமா இருக்கா? கல்வாய் மரம் பக்கத்துல வந்துருச்சா? எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஏசப்பா, மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பட விழுந்துட்டீங்களே. பாவமேதும் அறியாத
பச்சிளங்குழந்தைகள் தங்கள் பெற்றோரின் காம இச்சையாலும் தகாத உறவுகளினாலும் பிறக்கும் பொழுதே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுகின்றனர். 2020ஆம் ஆண்டின் ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை புதிதாக எய்ட்ஸ் நோயால் போராடுகிறது என யுனிசெஃப் கூறியுள்ளது. இது வருடத்தில் குறைந்தது 3 லட்சம் குழந்தைகள் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புதிய HIV மற்றும் குளோபல் ஸ்னாப்ஷாட் 1,20,000 குழந்தைகள் இந்நோயால் இறந்துள்ளதாக கூறியுள்ளது. உலகளவில் HIVயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் 5 பேரில் 2 பேருக்கு அவர்களின் நிலை தெரியாது. தங்களது பெற்றோரின் பாவ அடிமைத்தனத்தினால் மாசு மறுவற்ற குழந்தைகள் தாங்களும் தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாமலே சிலுவை சுமக்குகின்றார்கள். அந்த பச்சிளம் குழந்தைகளின் பிஞ்சு உடல் சுமைகளை சுமக்க முடியாமல் நோயின் கொடூரத்தால் வேதனையுறும்போது இயேசுவோடு இணைந்த நிலையில் குழந்தைகளும் விழுந்து கிடக்கின்றனர். ஜெபம். நல்ல இயேசுவே, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் உமது தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாதுகாப்புடனும் பூரண உடல் நலத்துடனும் நீடிய ஆயுளுடனும் வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, இந்த மக்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பத்ததெல்லாம் சரிதான். இப்ப உங்க உடம்புற ஒத்தி இருக்கிற துணிகையும் பிடிச்சி இழுக்கிறாங்களே, வழிய விட ரொம்ப அவமானமா இருக்கா? இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்வின் முக்கிய குறிக்கோள் என்ற சிந்தனை இளம் வயதிலேயே பிள்ளைகளின் மனதில் விதைக்கப்படுகிறது. நம் கலாச்சாரத்தின் பாதிப்பால் சுகபோக வாழ்க்கைக்கு பணமே முக்கியம் என்றும் உற்றார் மற்றும் உறவினர்கள் தேவையற்ற வீண் தொந்தரவு என்றும் பெற்றோர் குழந்தைகளுக்கு தாங்கள் செயல்களால் பயிற்றுவிக்கின்றனர். மனிதநேயம் மறந்து போய் சுயநலம் பெருகி வருகின்ற சமுதாயத்தின் தப்பான கற்பிதங்களால் குழந்தைகள் பட்டை தீட்டப்பட்டு உறவுகளின் மகத்துவத்தை மாண்பை சிதைக்கும்போது எவ்வாறு இயேசு ஆடை களையப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறாரோ அதேபோல் இன்றும் அவமானப்படுத்தப்படுகிறார். நாம் பிறந்ததே உறவுக்காகத்தான். சிந்திப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, குழந்தைகள் அனைவரும் உறவுகளின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ளவும் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல என்பதை அறிந்து கொள்ளவும் அனைவரிடமும் இனிமையாக பழகவும் இன்மொழிகள் கூறிடவும் குழந்தைகள் கற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
ஏசப்பா, சிலுவை மரத்துல அவங்கள வச்சு கையில ஆணியெல்லாம் அடிக்கிறாங்களே, ரத்தம்லாம் பீச்சிட்டு வருது. கால்ல வேற ஆணி அடிக்கிறாங்க. ஏசப்பா, நான் கண்ணை மூடிக்கிறேன். நீங்க துடிக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியல ஏசப்பா. குழந்தை பருவத்தின் கனவுகளையும் ஆசைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு சிறகடித்து பறக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயதினிலேயே பெற்றோரின் விருப்பத்திற்காக மியூசிக் வகுப்பு, கராத்தே வகுப்பு, அபாக்கஸ் வகுப்பு, கிரிக்கெட் கோச்சிங், நடன வகுப்புகள் என தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள பல்வேறு வகுப்புகளுக்கு செல்ல குழந்தைகளின் இயல்பு வாழ்வில் ஆணிகளை அறைந்து இன்னலுக்கு உள்ளாக்குகிறோம். அது மட்டுமின்றி உயர்கல்வி பயில்வதற்கு எழுதப்போகும் நுழைவுத் தேர்வுகளுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்தே சிறப்பு வகுப்புகளுக்கு செல்லும் குழந்தைகளும் நீட் தேர்வுகளால் உயிரிழக்கும் மாணவ சமுதாயமும் இயேசுவுடன் சேர்ந்து ஆணைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். ஜெபம். நல்ல இயேசுவே, குழந்தைகள் குழந்தைகளாக வளரவும் குழந்தை பருவத்தின் மகிழ்ச்சியில் திளைக்கவும் கல்வி என்பது சுமையாக இல்லாமல் அனைவருக்கும் சமமாக எளிதில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிட வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, உள்முடிறார உங்களால தலைய கூட சாய்க்க முடியலையே, தலசாய கூட இடம் இல்லையே. எவ்வளவு நாள் இப்படியே இருப்பீங்க ஏசப்பா? கையையும் காலையும் அசைக்க கூட முடியாம ஏசப்பா, எல்லாருமே சேர்ந்து உங்க உயிரை படைச்சிட்டாங்களே ஏசப்பா. நவநாகரிக உலகில் 3/2 குழந்தைகள் உடல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகின்றனர். பெண் குழந்தைகளில் 69%, ஆண் குழந்தைகளில் 54% ஏதோ ஒரு வகையில் வன்கொடுமைகளுக்கு ஆளாகின்றனர். பாலியல் வன்கொடுமை, தற்கொலைக்கு தூண்டுதல், காயம் ஏற்படுத்துதல், கொலை முயற்சி, சிசு கொலை என பல்வேறு சிக்கல்களை குழந்தைகள் சந்திக்கும்போது மகிழ்வுடன் வாழ வேண்டிய குழந்தை பருவத்தின் இயல்பு நிலையை தொலைத்து மரண பயத்தில் நடைப்பிணங்களாக எண்ணற்ற குழந்தைகள் வாழ்கின்றனர். இந்த வக்கர நிலையின் வேதனையால் இயேசு சிலுவையில் துடிதுடிக்கிறார். நாமும் இத்தகைய கொடூர செயல்களை செய்யும்போது, இச்செயல்களை கண்டும் கண்மூடிகளாக வாழும்போதும் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஜெபம். நல்ல இயேசுவே, குழந்தைகள் தங்கள் மழலை பருவத்தை மகிழ்வுடனும் பாதுகாப்புடனும் கடக்க ஏற்ற சூழ்நிலைகளை அமைத்து தரவும் மனித மனங்களில் வளர்ந்து வரும் வக்கிர எண்ணங்களை செயல்களை சுட்டெரிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில்
கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டே வந்தீங்க, இப்பதான் நீங்க இறந்து போயிட்டீங்களே. ஏசப்பா, இனிமே நான் யாரு கூட பேசுவேன்? மாதா உங்களை மடியில வச்சு அழுதுட்டே இருக்காங்களே, என் கூட மாதா பேசுவாங்களா? ஆண்டுதோறும் 1,20,00,000 பெண் குழந்தைகளுக்கு 18 வயதுக்குள், அதாவது 3 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை திருமணம் நடைபெறுகிறது. கொரோனா பெருந்தொற்றின் விளைவாக 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மட்டும் குழந்தை திருமணங்கள் அதிகரித்துள்ளன. கொரோனா பெருந்தொற்றின் விளைவாக உலகளவில் 150 கோடி குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது. கல்விக்கூடங்கள் மூடியிருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கான வாழ்வியல் இலக்கு திருமணம் மட்டும்தான் என்ற பெற்றோரின் நிலைப்பாட்டாலும் பாதுகாப்பற்ற சூழல்களினாலும் நவீனமான இந்த நூற்றாண்டிலும் குழந்தை திருமணங்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை என்பது வேதனைக்குரிய உண்மையாகும். பெண்கள் இழிவாக நடத்தப்பட யூத சமுதாயத்திலிருந்து புரட்சி பெண்மணியாக உருவெடுத்த இயேசுவுடன் கல்வாரி பயணத்தில் பங்கு கொண்ட அன்னை மரியாளிடமிருந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரான உரிமை மீறல்களை துணிவுடன் எதிர்கொள்ளவும் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளும் துணிவை பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். நல்ல இயேசுவே, பெண் குழந்தைகளின் உரிமைகள் நிலைநாட்டப்படவும் வாழ்வு ஏற்றம் பெறவும் வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏசப்பா, மாதா என் கூட பேசுனாங்க, ரொம்ப ஆறுதலா இருந்தது. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. ஏசப்பா, எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? மாணவ சமுதாயத்தில் தற்போது போதை பழக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. 13 வயதிலிருந்து 20 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பெருமளவில் அடிமையாகியுள்ளனர். தீய நண்பர்களால் பொழுதுபோக்கிற்காகவும் பழகி கொண்ட பழக்கத்தை விட்டு மீள முடியாமல் தவிக்கின்றனர். மதுக்கடைகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரமும் திரைப்படங்களின் தாக்கத்தாலும் மகிழ்ச்சி மற்றும் துக்க வேளையில் மது தேவை என்ற மனநிலையாலும் அநேக குடும்பங்களில் இது நாகரீகத்தின் வளர்ச்சியாக கருதப்படுவதாலும் பலர் மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளனர். இத்தீய பழக்கம் அந்த நபரை தன்னம்பிக்கை இழக்கச் செய்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி உடல் நலத்தையும் குடும்ப அமைதியையும் கெடுக்கிறது. இந்த அடிமைத்தனத்தை கல்லறையில் புதைத்துவிட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவின் அருளால் உயிர்த்தெழும் வல்லமையை மாணவ சமூகத்தினர் பெற்றுக்கொள்ள நம் கரம் நீட்டுவோம், உதவி செய்வோம். ஜெபம். நல்ல இயேசுவே, போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கும் மாணவ சமூகம் அதிலிருந்து மீண்டு புது வாழ்வு வாழ வரமருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் இயேசு கற்பித்து தந்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றத்தை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நம் சொந்த கருத்துக்களுக்காக தேவ அன்னையின் பரிந்துரையை வேண்டி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.